is with us. பரிசுத்தாவியானவர் எங்களோடு இருக்கிறார். We thank you, Lord, for ministering to us. நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நம்மை காரியத்தை பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord Jesus, that you are the resurrection and the life. நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருப்பதற்காக நன்றி இயேசுவே. You give us ears to hear your voice. சத்தத்தை கேட்க ஆண்டவரே நீர் கிருபைக்காக நன்றி. Thank you for your grace to renew our minds. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு எங்கள் சிந்தனை புதுப்பிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். Transform our hearts. இந்த சிந்தனையோட எண்ணங்களை ஆண்டவரே We'll never be the same. நாங்கள் அப்படியே ஆகப்படி இருப்பதற்கு In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Amen. Well, this day, and you'll know why I felt that to speak on the power of the cross. நான் இன்றைக்கு சிலுவையுடைய வல்லமை குறித்து பேச போகிறேன். You know, many, especially Philippines, during Easter, during Good Friday, many Filipinos will actually crucify themselves. பிலிப்பின் தேசத்துல நம்ம பார்ப்போம்னா விசேஷமாக ஈஸ்டர் பண்டிகை நாளிலே அநேகர் தங்களை சிலுவையிலே அவங்க அடித்துக் கொள்வார்கள். And in some Catholic countries, some feel that they have to punish themselves like what Jesus did. அநேக கத்தோலிக்க தேசத்திலே இயேசு கடந்து சென்ற அந்த உபத்திரவங்கள் அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொந்தமாகவே தண்டித்துக் கொள்வார்கள். You know, many Christians limit the power of the cross to salvation only. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வல்லமையை They say yes, because Jesus died and rose again, we can be saved. We are saved. இயேசு அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நம்மளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். But the cross is not only there for our salvation, for forgiveness. இந்த சிலுவையானது ரட்சிப்புக்கு மட்டுமோ பாவத்துக்கு மட்டுமல்ல, but it is also for our healing and abundant life. அது நமக்கு சுகம் கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. Because Jesus said, by his wounds we have been healed. இயேசு சொன்னார் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். And many Christians stop there at the second blessing. Number 1, salvation. Number 2, health and healing. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு ஆசிரமத்தில் இருக்கிறார். ஒன்று ரட்சிப்பு, இரண்டாவது சுகம். But there is the third blessing of the cross that many overlook. ஆனால் சிலுவை மூலமாக வருகிற மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது அநேகர் பார்க்காதபடி இருக்கிறார்கள். The power of the cross to deny ourselves, take up his cross and follow him. So it's the power of a transformed life. இந்த வல்லமை என்றால் நம்மளை மறுதலித்து சிலுவையை சுமந்து அவரை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வது. So we cannot be changed. We do not know what it means to be crucified with Christ. கிறிஸ்துவுடனே சிலுவையை அடிக்க நம்மளுக்கு தெரியாவிட்டால் நாம் மறுரூபமாக முடியாது. I'm sure all of us, every believer, is so glad and thankful that our Lord Jesus did not say, okay, now that you're saved, you need to carry a physical cross once a year, every year, to pay for your sins. மாடுக்கு நன்றி சொல்லிப்ப மாடு சொல்ல பார்த்து சொல்லி இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க அங்கே வருஷத்துல ஒரு வாட்டி கட்டையால் பலகாலம் செய்யப்பட்ட சிலுவை சுமந்து போக வேண்டும் என்று சொல்லாமல் இருப்பதற்காக. Instead, the King of Kings and Lord of Lords did not ask us to bear a physical cross yearly, but said, I will take the cross for you once for all. ஆனால் இந்த ராஜாதி ராஜர் நம்ம சிலுவை சுமக்காதபடிக்கு அவர் என்ன செய்தார் என்றால், நான் உனக்காக ஒரே முறையாக இந்த சிலுவையை சுமந்து தீர்க்கிறேன். He took our place. அவர் நம்மளுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். So that it wasn't an instant like a injection or electrocution. It was a prolonged suffering before he died. அவர் மரித்த மரணம் ஒரு கரண்டில வச்சு இருக்கிற மரணமோ இல்ல ஊசி குத்தி மரிக்கிற மரணம் இருக்கிற அந்த மரணத்தை வேதனை கடந்து சென்ற மரணத்தை. And I have a feeling that he experienced the worst of any sickness, illness and disease that any human can experience. He experienced on the cross. அந்த சிலுவையிலே இவர் கடந்து சென்ற அந்த அனுபவம் எந்த மனுஷனும் கடந்து போகிற அந்த வேதனை பார்க்கலாம் அதிகமாக இந்த வேதனையை கடந்து சென்றார். The word says that the torture was so bad he could not be recognized. The flesh of his back was ripped off, was shredded, hanging off his back. வேதம் சொல்லுகிறது அந்த வேதனை கட்டளையாக இருந்ததினாலே அவர் யார் என்று உணர முடியாதபடிக்கு ஏனென்றால் அவர் சரீரம் எல்லாம் பித்தி எடுக்கப்பட்டது. Because he was whipped with a whip that had hooks in it that would hook into his flesh and pull the flesh out. இந்த அவர் அடிக்கும் போது அந்த அந்த சவுக்குல ஒரு என்ன சொல்ற கம்பி கொக்கி அடித்து அந்த சரீரத்தை பித்து எடுத்தது. But not only did he suffer physically,
அவருடைய மாம்சத்தின் விதமாக மற்றும் அவர் கடந்து வேதனை கடந்து so செல்ல that we can be healed. நாம் சுகப்படுவதற்கு. But he also suffered in his mind. He had the crown put on his head. ஆனால் அவருடைய சிந்தனையிலும் அவருடைய தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது. The crown of thorns to take care of every mental condition. ஒரு சிந்தனையிலே கடந்து போகிற வேதனையை அவர் சரீரத்திலே அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். To pay the price for our mental soundness. To Now, come against all depression, oppression, mental instability. He paid the price. நம்ம சிந்தனையிலே தெளிவாக இருக்க வேண்டும், நம்ம அழுத்தத்தில் இருக்கக்கூடாது என்று அதுக்கு எல்லா பதிலையும் எல்லா காரியத்தையும் அவர் செலுத்தினார். And not only did he take care of our mental condition, but he experienced the most painful rejection of his father. He said, my God, why did you forsake me? Because the sin of the world was on him. நம்ம சிந்தனை தாக்கத்தை மட்டும் எடுக்கவில்லை, அவர் கடந்து போன வேதனையான காரியம் என்னென்றால் அவர் தள்ளப்பட்டார். என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய்? So he experienced human rejection, not just of his own people that he came from, but even of his father for a moment. அங்கே அவர் அனுபவித்தது காரியம் சொந்த ஜனங்களாலே புறக்கணிப்பட்டு மறுதளித்தது மட்டுமல்ல, சொந்த தகப்பனே அவரை மறந்துவிட்டார். But the key to experience all the price that he paid is, we know the exchange in the cross is by faith and compassion, the compassion of faith. அவர் கடந்து சென்றது எல்லா காரியங்களும் நமக்காக விலை கொடுத்த அந்த காரியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இது எப்படி என்றால் விசுவாசத்தின் மூலமாக. Although he loves us and gave us and paid such a price, we cannot receive the blessing if we do not believe and confess with our mouth. அவர் நம்மை நேசித்தார், எனக்காக பெரிய காரியத்தை செய்தார், அது மட்டுமல்ல விசுவாசம் இல்லாதபடிக்கு ஒன்றில் பெற்றுக்கொள்ள. Romans says God demonstrates his own love for us, that while we were still sinners, he died for us. ரோமர் சொல்லுகிறது, அவர் நம்மை நேசிக்கிறதுனால பாவியாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்தார். And he died for us while we were still sinners, so that we can believe and come to him. நம்ம பாவியாக இருக்கும் பொழுது அவர் மரித்தார். ஏனென்றால் நம்ம அவரை நம்பி விசுவாசித்து அவர் கிட்ட வருவதற்கு. And he said on the cross, Father, forgive them, for they know not what they do. சிலுவையில் இருக்கும்போது சொன்னார், தகப்பனே இவர்கள் செய்கிறது அறியாதபடி இருக்கிறார்கள், அவர்களை மன்னிங்க. So he didn't just carry the cross like a car, he hung on it until he died. இந்த சிலுவை ஒரு காவடியை போல அவர் சிலுவையை சுமந்து போவதில்லை, அதை தொங்கி அதை மரித்து போனார். And he wasn't numb to the pain, he experienced the fullness of the pain of the cross. அவர் கொஞ்சம் வலி வேதனை அல்ல, முழு வேதனையும் பாடுகளையும் அந்த சிலுவையிலே அனுபவித்தார். See, many today who carry their own cross are numb to the pain, they are in a trance, and it's very temporary. இன்னைக்கு கடந்து சிலுவை என்று சுமந்து போகிறவர்கள் அங்க வலி கொஞ்சம் கடந்து போய் இல்லைன்றே இருந்தால் ஒரு வேற ஒரு காரியத்திலே அவங்க கடந்த வலியை கடந்து போகிறார்கள். But Jesus experienced the fullness of pain so that we can be healed. இயேசு நம்ம கடந்து போகிற எல்லா வேதனையும் முழுமையாக கடந்து சென்று அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். And so he paid the price for our sin. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அந்த விலைக்கிரயத்தை கொடுத்தார். But what's the key to receiving our salvation? நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது திறவுகோல் என்னது? Romans 10 says, if we believe in our heart and confess with our mouth that Jesus died on the cross and rose on the third day, we will be saved. ரோமர் 10 சொல்கிறது, நம் இருதயத்திலே விசுவாசித்து இயேசு நமக்காக மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம். But there's an expression that says talk is cheap. Anybody, you can train a parent to say the confession. Talk is cheap. ஒரு இது சொல்றாங்க, பேச்சு அது சும்மா இலவசமாக பார்த்த காரியம் என்றால் ஒரு கிளியை கூட பேச நம்ம பயிற்சி செய்ய முடியும். The proof and the evidence, if we really believe our confession or salvation, will be shown in how we live from the day on. ஆனால் அவருடைய வெளிப்படமான காரியங்கள் உறுதி, நான் நம்புகிறேன் என்ற உறுதி எது என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை காண்பிக்கும். You see, the empty tomb and the cross is only powerful because Jesus rose from the dead. இந்த சிலுவையானது எப்படி வல்லமையாகிறது என்றால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். If he did not rise from the dead, it is no more powerful than all the other criminals who were crucified. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பாதபடி இருந்தார் என்றால் அவரோடு சேர்ந்து அடிக்கப்பட்டவர்களோடு அவருக்கு வித்தியாசம் இல்லை. But this morning I want to focus on the power of the cross to change lives. இந்த காலையிலே இந்த சிலுவையின் வல்லமை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வல்லமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். You know, in Luke chapter 9 verse 23, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், Jesus said to his disciples, இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், if anyone desires to come after me,
let him deny himself and take up his cross daily and follow me. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Not take up his cross weekly on Sundays. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அந்த சிலுவை சுமந்து வர வேண்டும் என்று இல்லை. Not only when they have a need. தேவை இருக்க மற்றும் தான் சிலுவை சுமந்து வர வேண்டும் என்று இல்லை. But daily. ஆனால் ஒவ்வொரு நாளும். And this was what he said, if anyone desires to follow me. But he was speaking to his disciples. இதை சீஷர்கள் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். John chapter 6 says many of these Jesus disciples left him. யோவான் 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் இயேசுவுடைய அநேக சீடர்கள் அவரை விட்டு போய்விட்டார். So he started off with more than 12 disciples. அங்கே 12 பேருக்கு மேலாக சீஷர்களை அவர் ஆரம்பித்தார். But here's the difference. We all know that many thousands of people follow Jesus to hear him, to speak and do miracles. இங்கதான் ஒரு வித்தியாசம். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், பேச்சு கேட்கவும் அவர் சிலையில் அற்புதத்தை பார்க்கவும். So wherever Jesus went, the people who were living there, many would come to listen to him. இயேசு எங்கதான் இருந்தாலும் அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை பார்க்கும்படியாக வருவார்கள். But only a few followed him. ஆனால் சிலர் தான் அவரை பின்பற்றி வந்தார்கள். Jesus said, if anyone of you wants to follow me, don't be like the multitudes, don't be like the crowds. You need to deny yourself, take up your cross daily, and then follow. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் இந்த திரளான ஜனங்களைப் போல இருக்க வேண்டாம், அவன் தன்னை மனதளித்து சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற. So the disciples who followed Jesus had to pay a price. இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் ஒரு விலையை கொடுக்க வேண்டும். They paid the price of sacrificing their way of living, their job, their employment. அவங்க எப்படிப்பட்ட ஒரு விலைக்கடத்தை கொடுத்தார்கள் என்றால் அவங்க வேலைகள், அவங்க வாழ்க்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க சில காரியத்தை இழக்க வேண்டும். They had to trust Jesus to provide for them. இயேசு தன் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அவங்க விசுவாசித்து வாழ வேண்டும். They paid the price of leaving their families. தன் சொந்த குடும்பத்தை விட்டு இயேசுவை பின்பற்றுகிற சூழ்நிலை இருந்துச்சு. But their families were taken care of. அவங்களோட குடும்பத்தின் காரியத்தை தேவன் சந்தித்துக் So கொடுத்தார். Jesus would not have called any disciple knowing that if they left their families would suffer without them. இயேசு எந்த சீடரும் அழைக்கும் போது அழைத்து விட்டால் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தில் அழைக்கவில்லை. But that not everyone is called to do today. ஆனால் அப்படியாக அநேகர் இன்றைக்கு அழைக்கப்பட்டது. Discipleship means once you follow Jesus, believe in Jesus, leave your family, sell everything and follow. That's not what. சீடத்துவம் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு குடும்பத்தை விட்டு போய் என்று அப்படி அல்ல. There is something more practical for you and me. ஆனால் நீங்கள் நானும் இன்னும் பயிற்சி ஏற்று வாழ்வதற்கு காரியங்கள் இருக்கிறது. In Romans chapter 12 verse 1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம் என்றால், Paul writes to the church in Rome and he says, I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy and acceptable to God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. In Galatians 6:14 says, But God forbid that I should boast except in the cross of our Lord Jesus Christ, by whom the world has been crucified to me and I to the world. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறேன். This is what it means to take up your cross. இதுதான் சிலுவை சுமந்து வருகிறது அர்த்தம். First, before you can take up something, you must let go whatever is stopping you from taking something else. முதலாவது நாம் ஏதாவது எடுக்க முன்பாக அதை எடுக்கக்கூடாதபடிக்கு தடைப்படுத்துகிற காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். You cannot pick up something without having nothing in your hands first. நம்ம ஏதாவது எடுக்க வேண்டும் கையில ஏதாவது காரியத்தை வைத்து எடுக்க முடியாது, கையில ஒன்றும் இல்லாதபடிக்கு அதை எடுக்க வேண்டும். So the first fruit or evidence of being saved is Jesus is now your Lord, not yourself.
முதலாவது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க என்று ஒரு அடையாளம் என்னென்றால் இயேசு இப்பொழுது உங்க வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர். Jesus said, there's a verse that says, why do you call me Lord, Lord, and not do what I say? இயேசு சொன்னார், நீ ஏன் என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறாய், ஆனால் நான் சொன்ன காரியத்தை நீ செய்யவில்லை. See, the proof of our confession is our living a lifestyle. நாம் அறிக்கை செய்த ஒரு சாட்சி என்னவென்றால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே காண்பிக்கும். Like Jesus had to say, not my will, but Lord, yours be done. இப்படி இயேசு சொன்னார், பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும். So Galatians 6:14 we just read that our boast must be in the cross of Jesus, whom the world has been crucified to us and we to the world. கலாத்தியர் 6 சொல்லுகிறது, நம்மளுடைய மேன்மை பாராட்டுதல் கிறிஸ்துவின் சிலுவையில் இருக்க வேண்டும், உலகமாக இருக்கக்கூடாது. So what is the difference? What does it mean the world has been crucified to us? என்ன வேதம் சொல்லுகிறது? உலகமானது எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது என்ற பொருள் என்ன? The world is no longer attracted to us. இந்த உலகம் என்னை இழுக்கக்கூடிய சக்தி இல்லை. It's like the presence of God upon you will repel the people who want you for wrong reasons to commit a crime or offense. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல் இருக்கிறதுனாலே மித்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்ய தூண்டுகிற காரியத்தை எதிர்த்து நிற்க செய்கிறது. The world has no more desire for us. இந்த உலகத்தின் ஆசைகள் நம்ம மேல் இல்லாதபடி இருக்கும். We have no more desire for the things of the world. இந்த உலகத்தின் ஆசை மேலும் நம்ம மேல் ஆசை நமக்கு ஆசை இருக்காது. And it's very frightening because the scripture that says those who are friends of the world are enemies of God. ஒரு பயப்புரிய வார்த்தை என்றால் உலகத்தின் நேசமா இருக்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருவாக The காணப்படுகிறார்கள். word friends of the world means those who are attracted to the things of the world. உலகத்திற்கு நண்பர்கள் என்று சொல்லும்போது உலகத்தின் காரியத்தினாலே இழுக்கப்பட்ட ஜனங்கள். But where does taking up the cross and denying ourselves begin? ஆனா எங்கே இந்த சிலுவையை சுமந்து நம்மை மறுதலிக்கிற காரியங்கள் ஆரம்பிக்கிறது? Two main areas, two main places. ரெண்டு முக்கியமான இடத்திலே பார்க்கலாம். Number one, our relationships. ஒன்று நம்மளுடைய உறவுகளிலே, In the house. வீட்டிலே, Taking up a cross with our spouse, our children, our family members. நம்மளுடைய குடும்பங்கள் மத்தியிலே இந்த சிலுவையை சுமந்து நாம் நடப்பது. And taking up the cross outside the house, in where we work, in how we relate to others. வீட்டை தவிர வெளி இடத்துல வேலை இடத்துல மித்தங்களோட வாழ்க்கை சிலுவையை சுமந்து போகிறது. So to deny yourself means to deny yourself the right to react in sin or in anger. அங்கே நம்மை மறுதலிக்கிறோம் என்றால் நம்ம ஒரு காரியம் வரும்போது சூழ்நிலை மத்தியில் நம்ம செயல்படுவதற்கு பாவத்தின் மூலமாக செய்யப்படுகிற காரியத்தை நான் மறுதலி. See, when you deny yourself, you cannot say you made me do something. Nobody can make you say or do anything. நாம் நம்மை மறுதலிக்கும் பொழுது நம்ம சொல்ல முடியாது உன்னால்தான் இதை செஞ்சேன் என்று நம்ம சொல்ல முடியாது. யாருமே நம்ம செய்வதற்கு Because two wrongs don't make a right. ரெண்டு தவறு ஒரு சத்தியத்தை கொண்டு வர. See, we cannot control the actions and words of others. பிறர் செய்கிற காரியத்தை நம்மளால அதை கண்ட்ரோல் வைக்க முடியாது. We are not responsible for the words or actions of others. அவங்க பேசுகிற காரியமோ செய்கிற காரியத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இல்லை. But we are responsible for our response to what others say. ஆனா நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்ல போகிறதுக்கு பொறுப்பாளியாக நாம் இருக்கிறோம். So no matter how angry someone makes you, you don't have to be angry. If you deny yourself and take up your cross, apologies. அதே எவ்வளவுதான் நம்மளை கோபப்படுத்துகிறார்களோ நம்ம கோபமாக இருக்க வேண்டியதில்லை. நம்ம சிலுவையை சுமந்து நடக்க வேண்டும். Even if people don't treat you rightly. ஜனங்கள் நம்மை சரியாக நடத்தாவிட்டாலும், even if the boss or somebody doesn't do what is fair or just. இல்லை நம்ம வேலையில் இருக்கிறவங்க அவங்க செய்கிற காரியங்கள் சரியா இல்லாவிட்டு You இருந்தாலும் deny yourself by putting greater trust in the source of all blessing than in your boss. நாம் நம்மை மறுதலித்து எல்லாத்துக்கும் மேலான தலைவர் மேலே விசுவாசத்தை வைத்து நாம் செல்ல வேண்டும். See, despite all the injustice that Joseph experienced, his trust was in God to promote him at the right time. யோசேப்பு கடந்து போன எல்லா விதமான தவறான சூழ்நிலை மத்தியிலும் அவருடைய விசுவாசம் தேவன் மேல் இருந்தது. அவர் உயர்த்தினார். Regardless, despite the fact that his brothers betrayed him, அவங்க சொந்த சகோதரனை காட்டிக் கொடுத்தார்கள். Potiphar's wife, his boss's wife, lied about him. போத்திபாருடைய மனைவி அவனை பற்றி தவறாய் பொய்யாய் சொன்னார். The butler and the baker forgot about him. ஜெயிலில் இருந்த பார்வோனுடைய பெரியவர்கள் அவனை மறந்து விட்டார்கள். He did not get bitter. அதனாலே அவங்க கஷ்டப்படவில்லை. He didn't get angry with God. அவங்க மேல கோபம் அடையவில்லை. He didn't get angry with the people, with his brothers. அவங்க சகோதரர்கள் கோபம் அடையவில்லை. He guarded his heart. அந்த இருதயத்தை காத்துக் He கொண்டார். denied himself the right to be provoked, to get offended and bitter.
அங்கே தன்னை தவறாக செயல்படுவதற்கு காரியத்தை அவர் மறுதலித்து விட்டார். He took up the cross to give God his best, not man but the Lord. அவன் சிலுவையை சுமந்து தேவனுக்கு நான் நன்மையாக செய்ய வேண்டும் என்று அந்த காரியத்தை செய்தான். But taking up the cross is also how we respond to temptation. இந்த சிலுவையை சுமப்பது இன்னொரு பொருள் என்றால் சோதனை வரும்பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம்? What do you do when nobody but God is looking? யாருமே நம்ம பார்க்காத பொழுது என்ன காரியத்தை நாம் செய்கிறோம்? Many Christians don't forget that wherever we are, there's always a invisible, that heavenly CCTV. நம்ம எங்கே தான் இருந்தாலும் பரலோகம் பார்க்க முடியாத பரலோகத்துடைய சிசிடிவி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. Man may not see, but God sees. மனுஷன் பார்க்க முடியாது, தேவன் பார்க்கிறார். What we look on the screens. அந்த படத்துல என்ன காட்சி ஓடுது? Never ever think that oh, nobody's watching. யாருமே பார்க்கல என்ன வேண்டாம். When we are tempted, we have to deny ourselves, take up the cross and follow. நம்ம சோதிக்கப்படும் பொழுது நம்மளே நாம் மறுதலித்து சிலுவையை சுமந்து நாம் ஒரு பின்னே செல்கிறோம். Because without holiness, no one can see God. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு ஒருவனும் தேவனை தரிசிக்க You know, முடியாது. there are many churches today, especially the traditional, like Salon Pentecostal, other churches, where you have to take up your shoes outside, you have to cover your head, you have to wear white. But outside the church, we don't know what's happening. அநேக சபை விசேஷமாக பாரம்பரிய சபை எடுத்தீங்கன்னா நீங்க சபைக்கு வர முன்பாக உங்க சப்பாத்தி இறக்க வேண்டும், தலையை முக்காடு போட வேண்டும் அப்படி என்று. ஆனா சபைக்கு வெளியே எப்படி ஜீவிக்கிறார்கள்? Holiness is of the heart, not how you look. பரிசுத்தமானது உள்ளத்துல இருக்கிறது, வெளிரங்கத்துல. When it's inside, it affects how you speak and how you live wherever you are every day. உள்ளுக்கு இருக்கும்போது வெளிரங்கமாக நீங்க பேசுகிற நடக்கிற வாழ்க்கையை அது ஒரு மாற்றத்தில் கொண்டு வருகிறது. And if we want to take up the cross daily, we have to guard against temptation. நம்ம சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்து போக வேண்டும் என்றால் சோதனை வரும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But the key to avoiding or guarding against temptation is to guard against distraction. இந்த சோதனை வரும்பொழுது அதை தப்பித்துக் கொள்ள பாதுகாக்க அதனுடைய திறவுகோல் என்ன என்றால் நம்முடைய திசை திருப்புகிற காரியத்தின் மத்தியில் நம்ம கவனமாக இருக்க. When we are not doing what God wants us to do, we will be easily distracted by the enemy, by the flesh. தேவன் நம்மை என்ன செய்ய சொல்கிறார் என்று நாம் செய்யாதபடி இருப்போம் என்றால் சத்துருவானவன் சுலபமாக நம்மை திசை மாற்றி விடுவான். Why was King David distracted by Bathsheba? ஏன் தாவீது பெத்ஷிபா நிமித்தம் அவன் திசை மாறினான்? Because he should not have been on the rooftop. He should be fighting at war. ஏன்னா அந்த நேரத்திலே அவன் மேலடியில் இருக்கக்கூடாது, அவன் யுத்த காலத்தில் இருக்க வேண்டும். Maybe there's a saying that says the idle mind is the devil's workshop. அநேக சொல்லுவாங்க ஒன்றும் செயல்படாத இந்த சிந்தனை பிசாசுக்கு கிரியை செய்கிற இடமாக மாறுகிறது. I tell you, if every believer lived every day submitted to the will of God. எல்லா விசுவாசிகளும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள் என்றால் Speaking life. ஜீவனை பேசி, Walking in love. அன்பிலே நடந்து, Walking in faith. விசுவாசத்திலே நடந்து, The unity be so great that God will command the blessing. இந்த ஒற்றுமை பெரிதாக இருக்கும், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். You see, the reason why there's a lot of strife and conflict even in homes is some want to deny themselves, others don't want to. Some want to carry the cross and others don't want to. ஏன் அநேக பிரச்சனைகள் சண்டைகள் நடக்கிறது வீட்டிலே இப்படிப்பட்ட காரியங்களே என்றால் சிலர் தன்னை மறுதலித்து சிலுவை சுமக்கிறார்கள், சிலர் தன்னை மறுதலித்து சிலுவை சுமக்கிறார்கள். Husband and wife both deny themselves and both take up the cross and follow him, they will be one. புருஷனும் மனைவியும் தன்னை மறுதலித்து ரெண்டு பேரும் சிலுவை சுமந்து போவார்கள் என்றால் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையாக இருப்பார்கள். Parents and children both deny themselves, take up the cross and follow the whole family be one. பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களை மறுதலித்து சிலுவை சுமந்து போவார்கள் என்றால் ஒற்றுமையாக இருப்பார்கள். So as long as one person says, Lord, your will be done, and somebody says, no, Lord, my will be done, there will be conflict. இங்க அந்த இடத்துல ஒரு பேர் பிதாவே உங்களுடைய சித்தம் நடக்க வேண்டும், இன்னொரு நபர் இல்ல என்னுடைய சித்தம் நடக்க வேண்டும் என்றால் அந்த போராட்டம் நடக்கும். The conflict is always a clash of wills. இந்த போராட்டங்கள் எப்பொழுதுமே இந்த சித்தத்தினாலே வருகிற பிரச்சனை. Unity is based on a unity of submission to God's will. இந்த ஒற்றுமை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற அந்த இடத்துல. See in Luke chapter 13, லூக்கா 13ஆம் அதிகாரம் verse 26 and 27. வசனம் 23 27. It says, the Lord will say, many will come to him and say, we ate and drank in your presence and you taught in our streets. But he will say, I tell you, I do not know you where you are from. Depart from me, all you workers of iniquity.
அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதியில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் இவ்விடத்தாரோ, உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். So how come Jesus did not recognize them? எப்படி இயேசு இவங்களை அறியவில்லை? Maybe it was because they waited for him to come to where they were to hear him instead of following him. இல்ல, ஒன்று அவங்க காத்திருந்தாங்களா அவர் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அவர் சத்தத்தை கேட்பதற்கு என்று. So it was out of convenience. எனக்கு இதுதான் அழகுவாக இருக்கிறது அதனாலயா. But he said, hey, did you hear Jesus is coming by? Let's go to our house and hear him speak. இயேசு வருகிறார், அவர் போய் சந்திக்க போ. But their lives did not change. அவங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை. They did not submit to his lordship. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அவர்கள் தன் கீழ்ப்படிந்து வைக்கவில்லை. So going to church doesn't make you a Christian anymore than going to McDonald's makes you a hamburger. சபைக்கு போறதுனால உங்களை கிறிஸ்தவர்களா மாத்தாது. எப்படி மெக்டானல்ட் போறதுனால நீங்க எம்பகரா மாறுது போறது. But you can even give birth in a soap factory. And your baby is born surrounded with soap. But your baby doesn't open the soap box and where they put soap. It still smell and be dirty. நீங்க சோப்ல இருந்த அந்த ஃபேக்டரியிலே நீங்க பிறந்திருந்தாலும், அந்த பேபி அங்கேயிருந்து பிறந்திருந்தாலும், அந்த சோப் ஃபேக்டரியில கொடுக்கப்பட்ட அந்த சோப் எடுத்து பாய்ச்சி குடிக்க விட்டா அந்த pastor, so they go to church so many years. Why they are like that? கேக்குறாங்க, போதுகிறீங்க அநேக வருஷம் சபைக்கு போகிறாங்க, ஏன் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க? How many people did God use to change the world? Not the thousands who followed him, but the disciples who followed him. எத்தனை பேர் ஆண்டவர் பாய்த்து உலகத்தை மாற்றினார்? பின்பற்றுகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அல்ல, சீஷர்கள், பின்பற்றின சீஷர்கள். Many churches today are like the multitudes who follow Jesus just to see and to hear, but not to change. அநேகர் இன்றைக்கு சபையில இயேசுவை பின்பற்றுகிற எப்படின்னா அந்த திரளான ஜனங்களை போல பார்க்குவதற்காக. But just a few disciples who denied themselves and took up the cross and said, Lord, change us. God used them to change the world. Not through the multitudes, but through the few whose lives were changed through the path of the cross. சிலர் பேர் தான் தீர்மானித்து ஆண்டவரே எங்களை மாற்றுங்க என்று சொல்லும்போது அந்த மாற்றப்பட்ட ஜனங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். And lastly, the path of the cross is to release resurrection life. கடைசியாக இந்த சிலுவையின் மூலமாக வருகிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு வருகிறது. The power of the Holy Spirit testifies that Jesus is alive. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எதை சாட்சி விடுகிறது என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். So we have to crucify the flesh that keeps us from being a witness and sharing the good news to the lost. again நம்ம சாட்சி பகிர்ந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிற தடை ஆகிய இந்த சரீரத்தை நம்ம சிலுவையில விட்டு சிலுவை சுமந்து demonstrate the power of resurrection to the power of the Holy Spirit, offering to pray for people and saying, can I pray for you? God wants to heal you. இது எப்படி நம்ம தேவனுடைய வல்லமை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் ஜனங்களிடத்தில் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏதாவது ஜெபிக்கலாமா, உனக்காக ஜெபிக்க தேவை இருக்கிறதா? See, the empty cross and the empty tomb does not guarantee that life is easy. இந்த கோசமான அந்த கல்லறைனால நம்ம வாழ்க்கை வந்து லகுவாக போகும் என்று இது என்ன சொல்லுவாங்க? ப்ரூஃப், அடையாளம் இல்லை. Jesus did not say, by his stripes you will never be sick. இயேசு சொல்லவில்லை என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லவில்லை. He said, by his stripes you will be healed. அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகப்படுவீர்கள். See, the cross does not guarantee health, but guarantees, gives you the authority to overcome when you fall sick. இந்த சிலுவையானது உங்கள் சுகத்தை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சிலுவையானது நீங்க வியாதியா இருக்கும்போது அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. So Jesus said, fight the good fight of faith. Just because you're saved doesn't mean there's nothing to fight. அங்கே தேவன் சொன்னார் நல்ல விசுவாசத்தின் போராட்டத்தை போராடு என்று சொன்னார். This is the victory that overcomes the world of faith. இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுடைய விசுவாசம். That's why we need the power of the Holy Spirit. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு அவசியம். Because through the power of the Holy Spirit we can deny ourselves. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மூலமாக நாம் நம்மை மறுதலிக்க முடியும். Take up the cross. சிலுவையை சுமக்க முடியும். And follow him as disciples. சீடராக அவரை நாம் பின்பற்ற முடியும். And Jesus said, those who follow him, he will make fishes of men. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவர்களை நான்
மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். He said, follow me and I will make you, not give you, make you. என்னை பின்பற்று, நான் உன்னை கொடுப்பேன் அல்ல, என்னை பின்பற்று, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவனாக மாற்றுவேன். To become a fisherman means you become the salt and the light. You become somebody who's been changed and transformed. நம்ம மீன் பிடிக்கிறவர்களா மாறுகிறோம் என்ன பொருள் என்றால் நம்ம வெளிச்சமாக உப்பாக மாறுகிறோம், பிறருக்கு மாற்றத்தை வெளிப்படுத்த. So it's not just about physical punishment. இதுல மாம்சவிதமான மாற்றம் மட்டுமல்ல. Today, a lot of non-Christians want to punish themselves for their sins. அநேக கிறிஸ்துவை அறியாதவர்கள் தங்களை சரீரத்தை வேதனைப்படுத்திக்கிறார்கள். Thank God that Jesus took the punishment for us. ஆனா இயேசு நம்மளுடைய வேதனை அவர் எடுத்துக்கொண்டார். So that we can experience eternal life. அது மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. Abundant life. பூர்ணமான ஜீவன் இருக்கிறது. And the overcoming life. ஜெயம் எடுக்கிற ஜீவனும் இருக்கிறது. To walk in resurrection life and power. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலும் ஜீவனில் நாம் நடப்போம். So that when we are united in being followers of Jesus, when we are united in denying ourselves and taking up our cross, He will command the blessing upon us. நம்ம ஒற்றுமையாக இருந்து இயேசு நம்மை மறுதலித்து சிலுவை சுமந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது அவர் ஆசீர்வாதத்தை நம்ம கட்டளையிடுவார். Amen. Let's pray. ஜெபிக்கலாம். Father, we just thank you for sending us your Holy Spirit. பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்ததற்காக We thank you that you are at work in us to will and to do according to your good pleasure. நீர் எங்களுக்குள்ளே சித்தம் கொள்ளவும் அதுவே அதனுடைய சித்தத்தின்படி செயல்படவும் நீர் கிருபை செய்கிறீர். So grant us the grace, Lord, to deny ourselves, எங்களை மறுதலிப்பதற்கு நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. to turn away from distraction, எங்களை திசை திருப்புகிற காரியத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பி that வருவதற்கு we will not be tempted or provoked to sin. அதுவே நாங்கள் சுதிக்கப்படவோ பாவம் செய்வதற்கோ எங்களை இந்த காரியம் தூண்டாதபடி. Grant us the grace to live under your lordship, அதுவே உம்முடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். so we can lay down our will, submit to your will. உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய எங்களுடைய சித்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். And we thank you, Lord, that even as we follow you, you will transforming us by the power of your Spirit. அதுவே நாங்கள் உம்மை பின்பற்றும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியான உம்முடைய மகனிலே எங்களை மறுரூபமாக்குவீர். We thank you, Lord Jesus, for making us more and more like you. இயேசுவே, உம்மை போல இன்னும் எங்களை அதிகமாக மாற்றுவதற்காக நன்றி. As we keep our eyes on you, எங்களுடைய கண்களை உம் மேலே நாங்கள் we வைக்கிறோம். keep our eyes on your word, உம்முடைய வார்த்தையின் மேலே எங்கள் கண்களை வைக்கும் as பொழுது we keep your word in our hearts and our mouths, Lord. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் எங்கள் நாவில் வைக்கும் பொழுதுதான் Grant us the grace not just to be talkers of your word, but to be doers of your word. உம்முடைய வார்த்தையை பேசுகிற மாற்றமல்ல செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றும். We thank you, Lord, for your resurrection life. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஜீவனுக்காக So நன்றி. you will confirm your word with signs and wonders, Lord. உம்முடைய வார்த்தை அவர்களை அற்புத அடையாளத்தோடு நீ உறுதிப்படுத்துவேன். That we will experience your presence and your power. உம்முடைய வல்லமையும் பிரசனத்தையும் நாங்கள் அனுபவிப்போம். That your kingdom come and will be done. ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் நடக்கட்டும். In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Amen. ஆமென். Thank you.